ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க இன்றைக்கி புரட்டாசி மாதம் கறி சாப்பிடாதவங்களுக்கு நல்ல ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபி டயட் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம மீல் மேக்கரை சுடு தண்ணியில் பாயில் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அப்புறம் அதில் இருக்க தண்ணியை நம்ம கையிலே ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் இருக்க தண்ணிலாம் வந்துடும். ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணி வச்ச மீல் மேக்கரை நம்ம போட்டிருக்கோம். இப்போ சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ சில்லி பவுடரோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வெஜிடேரியன்ஸ் மட்டும் இல்லாமல் கறி சாப்பிடாமல் புரட்டாசி மாதம்லாம் கறி சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா கழுவி வச்ச பாலக்கீரை சேர்த்துருக்கோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாலக்கீரை வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் எடுக்குங்க. நல்லா நம்ம போட்ட ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கியாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.